வாழ்த்தி பேச வருகின்றவர்கள மரியாதைக்குரிய ராதாரவி சார் அவர்களையும் எஸ் டி சேகர் அவர்களையும் ராமராஜன் அவர்களையும் உள்ளிட்ட அனைத்து தயாரிப்பாளர்களையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என்று அழைக்கிறோம். அவர்கள் இந்த மூவரும் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துவதற்கு முன்னால் ஒவ்வொருவருடைய பற்றி ஒரு ஏவி ரெடி பண்ணியிருக்கிறோம். முதல்ல நீங்க எல்லாரும் அதை பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த மூவரும் வந்து வாழ்த்து பேசுவாங்க, அறிமுகப்படுத்துவாங்க. என் ராமசாமி என்கிற முரளி ராமநாராயணன் பேனாண்டார் பிலிம்ஸ் டிஎஸ்எல் 126 படங்களுக்கு இயக்குநராகவும் 101 படங்களுக்கு தயாரிப்பாளராகவும் வெற்றிகரமாக செயல்பட்ட ராமநாராயணன் அவர்களின் மகன் முரளி ராமநாராயணன் சந்தையை தொடர்ந்து சீரிய முறையில் சிறு பட்ஜெட் படங்களையும் அதே சமயம் மெட்சல் போன்ற மெகா பட்ஜெட் படங்களையும் தயாரித்தார். 700க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை விநியோகம் செய்தவர். வெளிநாட்டு திரைப்பட உலகின் விநியோகத்தை டிஎஸ்எல் மூலம் விரிவுபடுத்தியவர். முரளி ராமநாராயணன் 2 முறை இச்சங்கத்தின் தலைவராக செயல்பட்டவர். திரைப்பட துறையில் பல நிர்வாக பொறுப்புகளை சிறப்பாக கையாண்டவர். எல்லோருக்குமான தலைமையிலும் உயரிய எண்ணத்தில் சங்க வளர்ச்சிக்கு பல முன்னெடுப்புகளை எடுத்தவர். குறிப்பாக சிறுபட தயாரிப்பாளர்களின் உயர்வுக்கு பல புதிய திட்டங்களை செயல்படுத்த முனைபவர். பல தடைகளுக்கு இடையே புதிய உணர்வோடு புதிய அணியோடு இப்போது தலைவர் வேட்பாளராக உங்கள் முன் களம் காண்கிறார். ஆண்டுகளாக புதுப்பிக்கப்படாமல் இருந்த நமது தயாரிப்பாளர் சங்கத்தை தமிழக அரசின் துணை முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்று 2022ஆம் ஆண்டில் புதுப்பித்ததும் இவர்தான். முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞரிடம் இவரது தந்தை ராமநாராயணன் அவர்கள் தயாரிப்பாளர்களுக்கு பையனூரில் வீடு கட்டிக் கொள்ள இடம் வாங்கி தந்தார். அந்த இடமும் புதுப்பிக்கப்படாமல் இருந்தது. அதை மாண்புமிகு அமைச்சர்கள் முப்பே சாமிநாதன் மற்றும் KKSSR ராமச்சந்திரன் இருவரின் கவனத்திற்கு கொண்டு சென்று துணை முதல்வர் ஆணைக்கிணங்க மீண்டும் அந்த இடத்தை பதிவு செய்தவர் இவர்தான். 12,500 ரூபாயாக இருந்த கியூப் கட்டணத்தை 4,500 ரூபாய்க்கு குறைத்து கொடுத்தது இவர்தான். தயாரிப்பாளர் சங்கம் தயாரிப்பாளர்களுக்கு எனும் உறுதியான நிலைப்பாட்டோடு தயாரிப்பாளர்களின் நிலை உயர அனைவரின் ஒத்துழைப்பையும் அன்பையும் வாக்காக அளிக்க அன்புடன் வேண்டுகிறார்.